போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா சாங் இஸ் மேசிவ் சக்ஸஸ் ஆன்லைன். எல்லாருக்குமே வந்து தெரியுது, பிடிக்குது. பட் எஃப்எம்ல வந்து அந்த பாட்டு இன்னும் போடவே இல்லை, போட மாட்டோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க எப்படி பாட்டு பண்ணியிருக்கீங்க? இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டின்றது வந்து, இந்த கான்ட்ரவர்சின்றது நாங்களே கிரியேட் பண்ணி இப்படி பண்ணோம்னா எங்களுக்கு பேக்ல என்னென்னலாமும் நடக்கும். சாருக்கும் ஜெகன் சாருக்கும் இது ஒரு தனிப்பட்ட முறையில் நடக்கிற ஒரு விஷயம். அது ஒரு பிரஸ் மீட்ல அது ஒரு இஷ்யூவா வந்தது, ஈவெண்ட்ல வந்தது வந்து தேவையில்லை. அப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை போனதுக்கு அப்புறம் அந்த டீமோட மூடே மாறினதை நாங்கள பார்க்க முடிஞ்சது. கம்ப்ளீட்டா மாறி ஒரு பிரஸ் மீட்ல நாங்களாம் பேசவே இல்லைங்க. எல்லாரும் வந்து பயந்து ஓடிட்டாங்க. அப்படியே டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். யூஸ்வலா விஜய் சார் வந்து இதில் வந்து ஒரு ஸ்லாங்ல பாடுவார், ஒரு நக்கலா பாடுவார். அதை நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்படி வாங்கின உனக்கு போட்டு அதே மாதிரி நானும் வந்து ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகணுன்ற ஆசையில தான் அங்கே போனது. அங்கே ஆடிஷன் பண்ணிட்டு என் மேலே தோளில் கை போட்டு நீ பாடாதரா அப்படின்னாரு. ஐயோ நீ மியூசிக் வாசிப்பியா அப்படின்னாரு. பியானோ வாசிப்பேன். சரி அப்போ ப்ரோக்ராமிங் பண்ணலாமே அப்படின்னா, ப்ரோக்ராமிங் தெரியாதா? இல்லைங்க தெரியாது. பாட்டே பாட தெரியாது சொல்லிட்டு அதில் ப்ரோக்ராமிங் எங்கே தெரியும் அப்படின்னு சொல்லி. யுவன் சாராக இருக்கட்டும், இப்போ தனுஷ் சாராக இருக்கட்டும், ஐ ஒர்க் வித் போத் பீப்புள். ஸோ என்னோட சாங்ஸை வந்து இவங்க லேபிள்லாம் இருந்துச்சு, இவங்க ஒரு ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா நம்ம சாங் எல்லாம் நல்லா போகும் அப்படின்ற ஒரு இது. பட் தே ஆர் நாட் டூயிங் தட் ஃபார். நான் வந்து அவர் ஏன் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டா மியூசிஷியன் ஆகலை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் என்கிட்ட வரும்போதெல்லாம் கிடையாது, நான் வந்து ஏதோ பாடுறேன், உனக்கு நிஜமாலே நான் பாடணுமா, எதுக்கு, அதான் நல்லா இருக்குல்ல, இப்படிலாம். இட்ஸ் வெரி ஹம்பிள் இன் தட் மோட். குருவாஞ்சேரியில ஃபிளாட் வாங்குனா அடுத்த குருவாஞ்சேரியில பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ரெட் நியூ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட இருப்பது அப்படின்னா, ஜாலியோ ஜிம்கானா படத்தினுடைய இசை அமைப்பாளர் அஸ்வின் விநாயகமூர்த்தி பிரதர் கூட இருப்பது. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நல்லா இருக்கீங்களா? ஆல் குட். சூப்பர். பாட்டு கேட்டோம், ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படிங்கும்போது கேட்காம எப்படி இருக்க முடியும்? சூப்பரா வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி, பாட்டு பார்க்கும்போதும் சரி, அந்த கலர் டோனாக இருக்கட்டும், மியூசிக் கொடுக்குற ஃபீலாக இருக்கட்டும், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு காமெடி ஃபிலிம் பார்க்க போகிறோம். ஒரு பயங்கரமாக தியேட்டரில் போய் உட்காந்து ஜாலியாக சிரிச்சு கண்ணுக்கு குளிர்ச்சியாக கலர்ஃபுல்லாக சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு. ஸோ படத்தை பற்றி நிறையா பேச போகிறோம், உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாலியோ ஜிம்கானா? இதுக்கு எனக்கு வந்து எல்லாத்துக்கும் நான் கொடுத்த பதில் வந்து ஜாலியாக வந்திருக்கு அப்படின்னு. பட் நிஜமாலே சொல்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி ஒரு படம் வந்து ஃபுல் லென்த் என்டர்டெய்னர் அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சிரிக்கலாம் அப்படின்றதுக்கு. இப்போ வந்து இந்த போலீஸ்காரனை கட்டிக்கிட்ட அந்த சாங் வந்து ரிலீஸ் ஆகி 1 hourல டாப் 5 ட்ரெண்டிங்குள்ளே இருக்குது. நிறைய பேர் 2 மில்லியன் வியூஸ் கிட்ட நேரம் போகுது. அப்படிங்கிற அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச அந்த ஒரு வெற்றி இருக்குல்ல, அது எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அதாவது சாங் வியூஸ் எல்லாம் போகும், ஆனால் நிறைய பேருக்கு அந்த சாங் நான் தான் பண்ணியிருக்கேன்றதே தெரியாமல் போகும். ஆமாம். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இது நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி என்னை கங்க்ராச்சுலேட் பண்ணி, நிறைய பேர் யூ வில் நாட் பிலீவ், நிறைய பேர் வந்து நேற்று கூட என் 3 வயசு குழந்தை வந்து இந்த பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கா. ஊசி ரோசிக்கு வந்து இவங்க ஆடிட்டு இருக்காங்க. என் 7 வயசு குழந்தை வந்து, அப்பா டாக்டர் வந்து ஏன்பா ஊசி போடுறாரு, போலீஸ் ஏன்பா அடிக்கிறாரு அப்படின்னு இவர் வந்து சிரிச்சுட்டே கிட்ட சொல்றாரு. அங்கிள் நான் என்ன அங்கிள் பண்றது அப்படின்னா, பாட்டு எவ்ரிபடி இஸ் என்ஜாயிங் அப்படின்றது, தே ஆர் ஆல்சோ ஹாப்பி. 2 things, it's been a long journey for me also. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், அதுக்கு ஒரு நல்லா வந்திருக்கு, எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கு பேக் சைடில் இப்படி ஒரு இந்த லிரிசிஸ்ட் மேட்டரா இருக்கட்டும், இந்த ஒரு ப்ராப்ளம் வர்றது கொஞ்சம் வருத்தமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அது எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? அதாவது நெகட்டிவ் பப்ளிசிட்டி நீங்களா பண்றீங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கு நான் வந்து ஐ வில் கிவ் யூ 2 instances in the film. போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா சாங் இஸ் மேசிவ் சக்ஸஸ் ஆன்லைன். எல்லாருக்குமே வந்து தெரியுது, பிடிக்குது. பட் எஃப்எம்ல வந்து அந்த பாட்டு இன்னும் போடவே இல்லை. ஓகே. போட மாட்டோம்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல வந்து நாட் பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு ப்ளே இட், பிகாஸ் பீப்புள் ஹேவ் ரேஸ்ட் அன் அப்ரோர் அண்ட் சேட் இந்த மாதிரி நீங்க எப்படி பாட்டு பண்ணியிருக்கீங்க எல்லாரும் அப்படி சொன்னதுனால தே ஆர் ஆல் பேக்கிங் அவுட், சேயிங் இல்லை சார் இதை நம்ம வந்து பண்ணா நெகட்டிவா தெரியும், யூ ஆர் சப்போர்ட்டிங் ஆல் ஆஃப் திஸ் தெரியும், என்னதான் நீங்க உங்க எண்ணம் இப்படி இருந்தாலும் நாங்க இதை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது. எஃப்எம்ல பிளே ஆகாதுன்றது ஒரு பெரிய ஹிட், சரிங்களா? அது ஒரு பெரிய ஹிட். அந்த அடி வந்து வெளியே நாங்கள் சொல்லலை. ஸோ இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டின்றது வந்து, இந்த கான்ட்ரவர்சின்றது நாங்களே கிரியேட் பண்ணி இப்படி பண்ணோம்னா எங்களுக்கு பேக்ல என்னென்னலாமும் நடக்கும்.
டெஃபினட்டா. ஓகேங்களா? ஸோ நாங்களே knowingly nobody will go and do that. We all want the song to reach. ஆனா ரீச்சுக்கு என்னனாலும் பண்ணலாமான்னா கிடையாது. கிடையாது. அதுக்குன்னு ஒரு லைன் இருக்கு. we don't want to cross that line. I don't want to cross that line personally. ஸோ அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் லிரிக்ஸ் அப்படின்னு வர்றது, யாரு பாட்டு எழுதினாலும் பாட்டு எழுதினவங்க பேரை போடணும் அப்படின்றது தான் இஷ்யூவே ஒழிய, இந்த பாட்டு நான் தனிப்பட்ட முறையில நான் தனியா எழுதியிருக்கேன். லிரிக் ரைட்டர்ன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அது ஆக்சுவலா வந்து அந்த மாரி சொல்லவே கூடாது. ம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்ல எத்தனையோ பேர் உள்ள இன்புட் குடுத்து வர்றது. ஒரு டைரக்டர் அவர் ஒரு சீன் சொல்லி, அந்த டயலாக் சொல்லி, இதுதான் வந்து சிச்சுவேஷன்னு சொல்லாம ஒரு பாட்டு உருவாவாது. True. ஓகேங்களா? சரி. அப்படின்னா, இப்போ ஒரு பாட்டுல வந்து 5 பேர் பாடுறாங்க. ம். சரியா? 5 பேர் பேரையும் போடுறாங்க. ம். அது தப்பு இல்லல்ல? இல்ல. இப்போ அதே லிரிக்ஸ் வராங்க. லிரிக்ல பாடலாசிரியர்னு ஒருத்தவங்க வராங்க. இப்போ எத்தனையோ பாட்டுல கம்போசர்ஸ் வந்து நீங்களே வந்து வார்த்தைய எடுத்து குடுக்குறீங்கன்னு சொல்றாங்க. ம். ஏன் அட் நோ பாயிண்ட் நோபடி ஹஸ் செட் இந்த கம்போசருக்கு பேர் போடணும். ம், ம், ம். நீங்க ஏன் உங்க பேர் போட்டுக்கல? இல்ல ஒரு டைரக்டர் ஏன் அவங்க பேர் போட்டுக்கல? இட் ஹஸ் நெவர் கம் அக்ராஸ். ஸோ இன்னைக்கு ஆஃப்டர் ஆல் ஆஃப் திஸ் இஷ்யூ என்னோட இது என்னன்னா, எல்லாரும் வந்து கொஞ்சம் இந்த ஃபார்மேட்ட மாத்திக்கணும். முன்னாடி மாரி ம். வந்து யார் எழுதினாலும் பரவால்ல, ஒருத்தருக்கு போகணுன்ற ஃபார்மேட்ட இன்னைக்கு மாத்திக்கலாம். யார் எழுதினாலும் அது சின்ன பார்ட்டோ, 1 வார்த்தையோ, 2 வார்த்தையோ அது எல்லாருக்கும் கிரெடிட் போயிடலாம் போயிடலாம். அப்படின்றது. இந்த விஷயம் பொறுத்தவரைக்கும் சக்தி சாருக்கும், ஜெகன் சாருக்கும் இது ஒரு தனிப்பட்ட முறையில நடக்கிற ஒரு விஷயம். இந்த தனிப்பட்ட முறையில நடக்கிற ஒரு விஷயத்த அவங்களே ஹேண்டில் பண்ணி முடிச்சிருக்கலாம். அது ஒரு பிரஸ் மீட்ல அது ஒரு இஷ்யூவா பப்ளிக் வந்ததுன்றது ஈவென்ட்ல அத எடுத்துட்டு வர ஈவென்ட்ல தேவையில்ல. வந்தது வந்து தேவையில்ல. அவர் வாக் அவுட் ம், ம், பண்ணது. ம். நீங்க அடுத்தது அதுக்கு வருவீங்க. நீங்க அந்த ஒரு வாக் அவுட் பண்ணதுக்கான ரீசனிங்கும் வந்து நான் போய் கேட்டேன். இட் வாஸ் நாட் டு இது நான் ஓடி போகணும் அப்படின்றது அந்த மாரி இருந்தது. அவர் அந்த மாரி இல்ல. அவரு வந்தாரு, பேசினாரு, உட்கார்ந்தாரு. திருப்பி இன்னொருத்தருக்கு கிரெடிட்ட மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் போயிட்டு அவர் பேச போனாரு. ஓகே, ஓகே. மாட்டினாரு அங்க. அதுக்குள்ள பதில் சொல்ல முடியாம கிளம்பி கிளம்பி போயிட்டாரு. போயிட்டாரு. ஸோ அவரு வந்து உட்கார்ந்து எல்லாம் பார்த்துருந்தாரு. அது வந்து தணியிற மாரியே தெரியல. அந்த ஒரு கரகோஷம் அந்த கரகோஷம் இல்ல. அந்த 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 சவுண்ட் வந்து தணியிற மாரியே தெரியலன்றதுனால, இந்த மேடையில வந்து அந்த விளக்கம் வேண்டாம். அத நான் தனிப்பட்ட முறையில நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இப்ப நான் உள்ள வந்து, இல்லங்க இத திருப்பி அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னா கூட அத கேட்கிற தப்பா தான் மனநிலையில போகும். ஆ. வாக்குவாதம் போய்க்கிட்டே இருக்கும். போய்க்கிட்டே காரசாரமா இருக்குன்றதுனால போய்க்கிட்டே நான் இருக்கும். வெளிய போயிட்டேன் அப்படின்றது தான் அவருடைய இதா இருந்துச்சு. ஆனா நான் இருந்தாலும் சொன்னேன், "சார் வெளிய போனாலே நம்மளுக்கு நெகட்டிவ் ஆகும். எதுக்கு நான் தான் இருக்கேன்ல சார் வாங்க வந்து பேசலாம்" அப்படின்னும். அது இல்ல. ஸோ அத அத தவிர்த்திருக்கலாம். கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அது அப்படின்னு. அதர்வைஸ் தட் லிரிக் இஷ்யூல வந்து இப்ப இவரு மூல காரணம்ங்க. பாட்டுக்கு வந்து டைரக்டர்ஸ் டெஃபினட்டா அதான் அந்த சீன் கூட வர சீன்ல இருந்து லிரிக்ஸ் தான் வர்றது. மெயின். 2வது சக்தி சாரோட ஃபார்மேட் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி என்ன இந்த மாரி சாங்லாம் வந்ததே கிடையாதா? ஆமா, இல்ல இந்த ஆமா. ஃபார்மேட்லயே சாங் எவ்வளவோ இருக்கு. இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவர் பண்ணலன்றத வந்து அங்கருந்து கூப்பிடுறதும் தப்பு. த இஷ்யூ இஸ் ஏன் இவர் பேரு எழுதியிருக்காருன்றத நீங்க தான் இன்டர்வியூ குடுத்திருக்கீங்க. ஏன் இவர் பேர நீக்குனீங்க? அப்படின்றது தான் அத தான் கேட்டிருக்குமே ஒழிய கிளாரிட்டி வாஸ் எல்லாமே லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் அங்க நடந்தது. என்ன இருந்துச்சு அன்னைக்கு அந்த அப்படி ஒரு ஈவென்ட் அப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை போனதுக்கு அப்புறம் அந்த டீமோட மூடே மாறினதை நாங்கள பார்க்க முடிஞ்சது. கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. கம்ப்ளீட்டா ஒரு மாறிடுச்சு. பிரஸ் மீட்ல நாங்கலாம் பேசவே இல்லங்க. எல்லாரும் வந்து பயந்து ஓடிட்டாங்க. இது அப்படியே அப்படியே ம், டக்கு ம். டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். யூசுவலா பிரஸ் மீட் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் போகும். போகும். ஜாலியா பேசுவாங்க. பிரஸ் அந்த கூட கான்வர்சேஷன்லாம் ரொம்ப ஃபன்னா போகும். ஜாலியா படத்துல இருக்கும். என்னென்னலாமோ நடந்திருக்குங்க. இந்த படத்துல நடந்த சம்பவம்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க சிரிச்சிட்டு இருந்திருப்போம். அந்த பிரஸ் மீட் அப்படி இருக்கும்னு நம்ம இருக்கும். நினைச்சது. ஸ்டார்ட்லயே அது ஃபயர் ஆனதுனால எவரிபடி பிகேம் வெரி கார்டட். எனக்கு நான் உங்கள ஃபாலோ பண்ணும்போது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க யுவன் சாரோட ரெக்கார்ட் அந்த யுவன் ரெக்கார்ட் யூடியூப் சேனல்ல தோழனேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு. அப்ப பார்த்தேன் ப்ரோ நீங்க வாவ் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. எப்படி கிரியேட் ஆச்சு அப்போ யுவன் சார்? யுவன் சாரா இருக்கட்டும், இப்ப தனுஷ் சாரா இருக்கட்டும், ஐ வொர்க்ட் வித் போத் பீப்பிள். ம். வண்டர் பார், யுவன் ரெக்கார்ட்ஸ் 2த்துலயும். என்னன்னா அவங்க ஐ வாஸ் அ பட்டிங் மியூசிக் டைரக்டர் அப்போ. ஸோ என்னோட சாங்ஸ் வந்து இவங்க லேபிள்லாம் இருந்துச்சு. இவங்க ஒரு ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா, நம்ம சாங் எல்லாம் நல்லா போகும் தெரியும். அப்படின்ற ஒரு இது. பட் தே ஆர் நாட் டூயிங் தட் ஃபார் எல்லாரும். ஸோ அது வந்து ஒரு படம் மூலமா நாங்க போனது தான் தனுஷ் சார்கிட்ட. அவர் ஒரு பாட்டு பாடி, ஆதுமாகி நின்றாயில ஒரு பாட்டு பாடி, புடவை நிலவே சாங் பேர். ஸோ ஒரு அழகான ஒரு சாங் பாடினாரு. அந்த பாட்டு பாடினதுனால தென் ஹி செட், இல்லங்க நம்ம வண்டர் பார்ல பண்ணலாம். ஐ வில் ப்ரோமோட் த சாங்ஸ் ஃபார் யூ. வில் டூ அப்படின்னு சொல்லி அந்த மாரி அத சப்போர்ட் பண்ண ஒரு தருணம் தான் அது. யுவனும் அதேதான். ஐம் அ டை ஹார்ட் யுவன் ஃபேன். ஸோ அந்த மாரி இவங்க கூடலாம் வொர்க் பண்ணணுன்ற ஆசையில ஐ நியூ யுவன் சார் த்ரூ தட். அண்ட் இந்த சாங் எல்லாம் கேட்டுட்டு சரி நம்ம பண்ணலாம்.
அட்டெம்ப்ட் வாஸ் நியூ அட் தட் பாயிண்ட். நாங்க வொர்க் பண்ணது வந்து சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் தான் அந்த படத்தோட ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டரா இருந்தாரு. இட் வாஸ் a song from a short film. ஓகே. அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒன் சைமா அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கினதுனால தென் he said இதுக்கு அப்போ ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுப்போம், இந்த சாங்குக்கு தனியா ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தோழனே. இன்னொன்னு இண்டஸ்ட்ரியில இருக்கிற அந்த ஒரு கொலாபரேஷனை பத்தி நம்ம பேசி ஆகணும். இப்போ ஜிவி சார் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காங்க நம்ம ஜாலியா ஜிம்கானால. யுவன் சாரா இருக்கட்டும், நீங்க சொன்ன தனு சாரா இருக்கட்டும். இப்படி ஒரு இது இருக்குல்ல, ஒருத்தன் வளர்ந்து வர்றான், ஒருத்தன் வந்து ஒரு ஒரு இனிஷியேட் எடுக்கிறான், அதுக்கு நம்மலாம் சப்போர்ட் கொடுக்கலாம் கண்டிப்பா. அப்படிங்கிற இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது இருக்கிறதுனால நான் இங்கெல்லாம் இருக்கேன். ஹெல்தியா இப்போ இருக்கு. ஆமா ஆமா இது இப்போ நான் மியூசிக்குள்ள வந்ததோட மிகப்பெரிய காரணம் வந்து ஜிவி. ஸோ ஜிவி அண்ணாட்ட வந்து நான் அசிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஒரு பாட்டு பாடுறதுக்காக நான் போனேன். நானும் வந்து ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகணுன்ற ஆசையில தான் அங்க போனது. அங்க ஆடிஷன் பண்ணிட்டு என் மேல தோல்ல கை போட்டு நீ பாடாதடா அப்படின்னாரு. ஐயோயோ இப்படி சொல்லிட்டீங்க. அப்படின்றத வந்து இல்ல, உனக்கு அப்படி பாடணும்னா ஒரு 5 வருஷம் நல்லா ட்ரைனிங் எடுத்து இதுக்குன்னு நீ பாட்டு கத்துக்கிற, அந்த ஆலமரத்துக்கு அடியில உட்காந்து பாட்டு பாடின, இந்த 5 மணிக்கு போயிட்டு இந்த தண்ணி இங்க வரைக்கும் வச்சு பாட்டு பாடின, இதெல்லாம் கதை படத்துல ஓகே. படத்துக்கு பாடணும் அப்படின்னு சொல்றது வந்து இஸ் a different art form. இதுக்குன்னு இருக்கிற ட்ரைனிங் வேற, அதுக்கேற்ற மாதிரி நீ படிச்சுட்டு வா அப்படின்னாரு. அண்ணா ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 15 வயசு 16 வயசு ஆச்சு, இன்னும் 5 வயசுனா அண்ணா டைம் போயிடும்னு அப்படின்னு. என்னடா டைம், எல்லாம் யங் பீப்புள், நீங்களாம் இப்படி பேசலாமா அப்படின்ட்டு அவர் போயிட்டார். போயிட்டு தென் திருப்பி வந்துட்டு நீ மியூசிக் வாசிப்பியா அப்படின்னாரு. பியானோ வாசிப்பேண்ணா. சரி அப்போ ப்ரோக்ராமிங் பண்ணலாமே. அண்ணா அப்படின்னா டேய் ப்ரோக்ராமிங் தெரியாதா? இல்லை தெரியாதுண்ணே. பாட்டே பாட தெரியாது சொல்லிட்டீங்க, அதில் ப்ரோக்ராமிங் எங்கே தெரியும் அப்படின்னு சொல்லி தென் ஹி செட் இல்லை, அந்த மியூசிக்கை பின்னாடி, அதாவது ஒரு டியூனுக்கு பின்னாடி மியூசிக் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரோக்ராமிங். ஸோ அதை நீ படி டூ மியூசிக், அதுதான் உனக்கு சாங் நாலேஜ் இருக்குல்ல, டூ மியூசிக் அப்படின்னாரு. இப்போ சாங் எல்லாம் பண்ணுவியா? அண்ணே அதெல்லாம் ஐடியாவே கிடையாது, அதெல்லாம் தெரியாது. ஸோ அப்போ வந்து ஆடுக்களம் அந்த டைம் 1000ல் ஒருவன் முடிச்சு ஆடுக்களம் அந்த டைம்ல இருந்து ஒர்க் வித் தெம். ஸோ அசிஸ்ட் பண்ணி நிறைய சாங்ஸ் எல்லாம் எப்படி உருவாச்சுன்றதெல்லாம் பார்த்து ஐவ் பின் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்ல ஒர்க் டுகெதர். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஹஸ் இம்பாக்டட் அ லாட். இஸ் அ கிரேட் ஆக்டர் பிஹைண்ட் த மைக். இப்போ நீங்க அந்த யூசி ரோசில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டான்ஸாக்கும் வேற ஸ்லாங் எடுப்பாரு, வேற மாதிரி இடத்துல வந்து இது பண்ணுவாரு. ஸோ அதெல்லாம் பிளான்டு. இப்போ வாக்கிங் போறாலே நிம்மி கூட போகுது நம்ம ஜிம்மி அப்படின்னு எடுக்கிறது வந்து ஹி வாஸ் வெரி, இது வந்து பிகாஸ் இஸ் ஒர்க் வித் விஜய் சார். ஸோ அவர் வந்து விஜய் சார் வந்து இதில் வந்து ஒரு ஸ்லாங்ல பாடுவாரு, ஒரு நக்கலா பாடுவாரு, அதை நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அப்படின்னு ஒரு சைல்டிஷ் டோன் ஒரு விஷயம் வரும். ஸோ இதெல்லாம் இவர் வச்சு அதெல்லாம் வந்து இன்புட்டா கொடுக்குறாரு உள்ள, இந்த இடத்துக்கு இது பண்ணலாம், இதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நடந்து போறேன் நடந்து போறேன் நிம்மி வேணுமா அப்படின்னு ஹில் சேஞ்ச் இஸ் என்டையர் ஸ்லாங் ஃபார் இட். அதெல்லாம் என்னோட இன்புட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இன்புட்ஸ் வேணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பீப்புள் வி கால். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ மார்க்கெட்டிங் ஆர் பப்ளிசிட்டி ஸ்டண்ட், அதுக்கு பின்னாடி நிறைய இது இருக்கும். தே ஆர் வெரி குட் மியூசிஷியன்ஸ் ஆஸ் தெம்செல்ஸ். ஸோ அது வந்து பாட்டுக்கு பெரிய வேல்யூ ஆட் ஆகும். நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு பாட்டா பாடாம அதுல ஒரு சின்ன ஒரு ஆக்ட், அதுல ஒரு சின்ன ஒரு கலை. They are actors. As singers, you have to be actors behind the mic. அதை வந்து புரிஞ்சு அறிஞ்சு ஒரு சீனுக்கு ஒரு ஸ்டோரியை வந்து நீங்க சொல்றீங்க, அந்த ஸ்டோரியை வந்து எவ்வளோ எஃபெக்டிவா நீங்க சொல்றீங்கன்றதுதான் மேட்ரு. அங்க படத்துல கேமரா வச்சுட்டாங்க, இங்க கேமரா வைக்கல. கேமரா வைக்காத நடிகர்கள் நாங்கெல்லாம். ஏன்னா தனுஷ் சார் எப்படி அவரு இப்போ ஒரு பட்டிங் ஒரு ஆர்டிஸ்ட் வராங்கன்னா அவங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க? ஏன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, வெளியில தெரியறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தனுஷ் சார். அண்ட் அவர் எவ்வளவு லவ் பண்றாங்க மியூசிக். நான் வந்து அவர் ஏன் இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா மியூசிஷியன் ஆகல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஹி பிளேஸ் த பியானோ, ஹில் சிங், கூட இருந்துட்டு இந்த கார்ட் பிடிக்கலாமா, இந்த ஸ்கேல் போலாமா. ஆனா என்கிட்ட வரும்போதெல்லாம் நான் சிங்கர்லாம் கிடையாது, நான் வந்து ஏதோ பாடுறேன், உனக்கு நிஜமாலே நான் பாடணுமா, எதுக்கு, அதான் நல்லா இருக்குல்ல, இப்படிலாம் இஸ் வெரி ஹம்பிள் இன் தட் மோட். பட் வீவ் சீன்ல நம்மளுக்கு தெரியும் ஒரு பாட்டில் வந்து டெலிவர் பண்ணும் போது என்னன்னு பாடிட்டே இருப்பார். திடீர்னு ஹில் இந்த பாட்டில் ஒரு ரேப் இருந்தால் நல்லா இருக்கும், யாருக்காவது ஃபோன் பண்ண அப்படிம்பாங்க. சார் இப்போ 2 மணி சார் டைம், யாருக்காவது ஃபோன் பண்ணா அடிதான் வாங்க வேணாம், பண்ணுங்க அப்படிமா. பட் தென் யாரும் ஃபோன் எடுக்கலன்னு சரி இருங்க நானே எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் அவுட் அ பேப்பர் இந்த ஸ்பாட்ல அண்ட் ஹீல் இன்வால்வ் எவ்ரிபடி. ஆக்ஷன், இதுக்கு ரைமிங் சொல்லுங்க அப்படின்னு டக்குன்னு அப்படியே பிரெயின் ஸ்டாம் பண்ணுவாங்க, உள்ள தூக்கி போடுவாங்க. ஸோ இட்ஸ் வெரி இன்க்ளூசிவ் லைக் தட். பண்ணிட்டு காலையில மாஸ்டர் படத்துக்கு தான் எதுவும் பண்ணது, நம்ம படத்துக்கு தான் எதுவும் பண்ணது. ஹி கால்ட் மாஸ்டர் அண்ட் ஹி வாஸ் லைக், மாஸ்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் மாஸ்டர், கேட்டுருங்க,
அதுக்கு ஒரு ஸ்டெப் போடுங்க மாஸ்டர் நல்லா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஹி கெட்ஸ் இன்வால்வ். இஸ் ஒன்லி சிங்கர் இந்த சாங்னாலும் கெட்ஸ் இன்வால்வ். இதோட அவுட் எப்படி வரும் எல்லாத்தையுமே யோசிச்சு தான் ஒரு விஷயம் பண்றாங்க. ஸோ தட் இஸ் ஆல் பூஸ்ட் ஃபார் அஸ். ப்ளஸ் தான் அம்மு பிராமி ஃப்ரெண்ட் இல்ல, பெஸ்ட் ஆமா. ஃப்ரெண்ட்ல. ஆமா, ஒன் ஆஃப் மை வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரினே சொல்லலாம். அம்மு அபிராமி நான்லாம் ஒரு படமும் ஜிகிரி தோஸ்ன்ற ஒரு படம் படம் work ஆமா, பண்ணேன். ஆமா. ஷாரிக் பிரதரோடது. ஆமா. ஸோ அதுவும் ஒர்க் பண்ணோம். ஸோ அதை தாண்டி அவங்க அப்பா ஆர்கே சுந்தர் அவங்க வந்து இஸ் அ வெரி குட் ரெக்கார்டிஸ்ட் அண்ட் மிக்சிங் இன்ஜினியர். எங்க பாட்டு எல்லாமே அதுலயும் வந்து ஒரு பங்கு, பெரிய பங்கு. பாட்டெல்லாம் கேட்டுட்டு எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அபி காமிச்சா அண்ணா சூப்பர்ண்ணா சாங் அப்படின்பா. ஏய் இதுக்கா நான் உனக்கு பாட்டு அனுப்புறேன் அப்படிம்பா. அதே வந்து அவங்க கேட்டுட்டு அஸ்வின் இதெல்லாம் நல்லா ப்ரமோட் பண்ணுங்க. ஒரு ஆல்பம் ஃபுல்லா முடிச்ச ஆல்பமை திருப்பி அவர் கேட்டுட்டு இல்ல ரிதம்லாம் இன்னும் பஞ்ச் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளீட்டா அவரு இதுக்குள்ள எடுத்து ஆர்கே சார் வந்து அதை எங்களுக்கு கம்ப்ளீட்டா மாத்தி கொடுத்தாரு. அந்த ரிதமை வந்து இவ்வளவு பண்ணலாம் இவ்வளவு புஷ் பண்ணலாம். மாஸ்டருக்குன்னு சொல்றீங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஆல்பம்ல அதெல்லாம் வந்து பெரிய போலீஸ்காரன்ல வந்து அந்த தவிலு தோலக்கெல்லாம் அவர் தலைமையில தான் எடுத்து அது உள்ள போட்டு இதெல்லாம் தூக்குங்க அதுக்கெல்லாம் ஸ்டெப் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இம்பாக்ட் வந்து அங்கெல்லாம் தெரியும். தெரியும் இல்லையா? கிரேட் பிரதர். ஸோ ஒரு மியூசிஷியனை பக்கத்துல வச்சுட்டு பாட வைக்கல அப்படின்னா கேவலமா கேட்பாங்க. என்ன பாட்டு பாடலாம் பிரதர்? நம்ம படத்திலேயே ஊசி ரோசி பாடிடலாம். பாடிடலாம். போலீஸ்காரன் வந்து ஃபீமேல் சென்ட்ரிக். ஆமா, பட் ஆமா. ஊசி ரோசி பாடிடலாம். பாடிடலாம். ஜிஹெச்ல குத்துறாங்க ஊசி ஊசி குத்துற பொண்ணு பேரு ரோசி. ஜிஹெச்ல குத்துறாங்க ஊசி ஊசி குத்துற பொண்ணு பேரு ரோசி. ரோசி குத்துற ஊசி வேணுமா இல்ல ஊசி குத்துற ரோசி வேணுமா? ரோசி குத்துற ஊசி வேணாமே எங்களுக்கு ஊசி குத்துற ரோசி போதுமே. ஹே லலாலே லகில லகில லலாலே. அந்த வைப்பு தான். அந்த வைப்பு தான். யுவன் சாரோட கண்ணின்னு வேற சொல்லிட்டீங்க. யுவன் ரெக்ஸ் நம்ம எல்லாமே வந்து கண்டிப்பா ஏத்திருப்போம். அது இல்லாம எப்படி ஒரு அதுல பாட்டு? ஒரு சாங்கா ம். ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகாது. மறுநாளும் வந்து விட்டால் துன்பமேதும் தொடராது. எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும். அத்தனை கண்ட பின்னும் பூமி இங்கு பூ பூக்கும். ஆ, கருவாசல் விட்டு வந்த நாள் தொட்டு ஆ, பருவாசல் தேடிய விளையாட்டு. நானனா கண் திறந்து பார்த்தால் பல கூத்து. ஆ, மறுபிறவி வேண்டுமா? ஓன்னு ஒண்ணு வரும். எல்லாம் இதுல ஒரு லைன் ஒண்ணு வரும். நிழல் கூட வராது. நீ மட்டும் தான் அந்த உலகத்துல தனிமையா நிக்கணுங்கிற அந்த ஒரு லைன்ல இருக்கு. இந்த பாட்டு இதை நான் ரெஃபரன்ஸா வச்சு நான் இப்போ வரக்கூடிய ஒரு சாங். இதுல லிரிக் ரைட்டர்ல இருந்து டைரக்டர் கிட்ட சார் இதுதான் என்னுடைய மீட்டர் இந்த சாங் இத மாதிரி எனக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் வந்து எடுத்து நாங்கள் வந்து ஒன்று பண்ணோம். அது டைம் நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். பட் ஐபிஎல்னு ஒரு ஃபிலிமுக்கு வந்து இந்த சாங்கை தான் வந்து எடுத்தோம். ஸோ இதை நான் ஒரு 100 வாட்டி கேட்டிருப்பேன் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டன் த டெப்த் ஆஃப் லிரிக்ஸ் இன் தட் சாங். சம்திங் எல்ஸுங்க. இந்த சாங் பின்னாடி நான் ஒரு ஸ்டோரி சொல்லணும்னா அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு பேசலாம் சொல்லுவேன். நம்ம. நம்ம அவ்வளவு கேமராமேனை தூக்கி கோடாரி எடுத்து கொண்டு வாரு. இந்த ஒரு பாட்டு போதும் உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றதுக்கு. தேங்க்யூ சோ மச் அந்த பாட்டை இன்டர்வியூல பாடினதுக்கு. ஸோ தேங்க்யூ சோ மச் அஸ்வின் பிரதர். தேங்க்யூ ஜாலியா ஜிம்கானா கெரியர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சு அடுத்தடுத்து ஆஃபர்கள் நிறைய வரணும். பெரிய பெரிய படங்களுக்கு நீங்க பண்ணணும். அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நானே வந்து இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ கைஸ். குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.